7 miles per second வழங்கும் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் நடிக்கும் மிஸ் யூ டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சிம்புவோட அடுத்த படம் நடிகர் விக்ரம் அடுத்து எந்த டைரக்டர் கூட இணைய போறாரு, ரொம்ப சீக்கிரமா 1000 கோடி வசூல் பண்ண ஒரு புது படம். இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. மலையாள படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களை ஈர்த்த மமிதா பைஜு இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியா நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்குங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்புறம் டிராகன் படத்துல ஹீரோவா நடிச்சு முடிச்சிருக்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதன் சுதா குங்காராவோட அசிஸ்டன்ட் டைரக்டரான கீர்த்திஸ்வரன் எடுக்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிகர் மமிதா பைஜு இணைய போறதா தகவல் வெளியாகி இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில கீர்த்தி ஷெட்டி கூடயும் டிராகன் படத்துல அனுபமா கூடயும் இப்ப நடிக்க போற புது படத்துல மமிதா பைஜு கூடயும் நடிக்கிறது இளம் ரசிகர்கள் மத்தியில ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் சிம்பு காம்போ 4வது முறையா சேரப்போகுது. அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்த சிம்பு இப்ப நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட சேர்ந்து தக் லைஃப் படத்துல இணைஞ்சிருந்தாரு. இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில டைரக்டர் வெற்றிமாறனோட கதையை கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண போறதாகவும் இதுல ஹீரோவா சிம்பு நடிக்க போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஜிவிஎம் சிம்பு காம்போ இந்த முறையும் ஹிட் கொடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்துல நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. மண்டேலா, மாவீரன் படங்கள் மூலமா தமிழ் சினிமால முக்கிய இயக்குனரான மடோன் அஸ்வின் கரண் ஜோகர் ப்ரொடக்ஷன்ல பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போறதா தகவல் வெளியான நிலையில எந்த ஹீரோவோட இணைவாருன்னு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சாந்தி டாக்கீஸ் ப்ரொடக்ஷன்ல நடிகர் விக்ரம வச்சு மடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ண போறதா தகவல் வெளியாகி இருக்கு. கடவுளே அஜித்தேன்னு இனிமே எங்கேயுமே சொல்ல வேண்டான்னு நடிகர் அஜித்குமார் தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. சமீப காலமா முக்கிய விழாக்கள்ல, கிரிக்கெட் கிரவுண்ட்ல, அரசியல் விழாக்கள்ல, ஏன் விஜய் அவர்களோட மாநாட்டிலையும் கடவுளே அஜித்தேன்னு ஃபேன்ஸ் கோஷம் போட்ட வீடியோ வைரலாகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்படி எல்லா இடங்கள்லயும் அநாகரிகமா தேவையில்லாம எழுப்பப்படுற இந்த கடவுளே அஜித்தேன்ற கோஷம் தன்னை வருத்தமடை செஞ்சிருக்கிறதாகவும் தன்னோட பேரை தவிர்த்து அவர் பேருக்கு முன்னாடி எந்த அடைமொழியும் சேர்த்து கூப்பிடுறதுல தனக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு பொது இடங்கள்ல இந்த மாதிரி இனிமேல் பண்ணாம இருக்க உங்களோட ஒத்துழைப்பை நான் அன்போட கேட்டுக்கிறேன்னு அஜித் தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. தல அல்டிமேட் ஸ்டார்ல இருந்து கடவுளே அஜித்தேக்கு வந்த ரசிகர்கள் அடுத்து என்ன பண்ண காத்திருக்காங்களோ. நடிகர் விமல் நடிப்புல வெளியான சார் திரைப்படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனரும் நடிகருமான போஸ் வெங்கட் டைரக்ஷன்ல நடிகர் விமல் நடிப்புல உருவான சார் திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு சுமாரான ரிவ்யூஸ் தான் வாங்கி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடில ரிலீஸ் ஆகி இப்போ ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்துட்டு வருதுங்க. நீங்களும் தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆஹா தமிழ் ஓடிடில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. புஷ்பா 2 திரைப்படம் 1000 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. நடிகர்கள் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிப்புல பயங்கர ஹைப்போட புஷ்பா 2 டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே உலக அளவுல 294 கோடி வசூல் பண்ண இந்த படம் 6வது நாள்லயே 1000 கோடி வசூல் பண்ணி இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன இந்திய படங்கள்லயே புஷ்பா 2 தான் ரொம்ப சீக்கிரமா 1000 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.